உங்களுக்கு இப்போ குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. புதிய மாற்றங்கள், செயல்பாடுகளிலே நல்ல மாற்றங்கள், அதாவது புதிய வகையான முன்னேற்றத்தை நோக்கியபடியான செயல்பாடுகளை எல்லாம் தருகிறார். இரண்டாவது தடவை வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொதுவாக எந்த சனி பகவான் வந்தாலும் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, புத பகவானும் உங்களுடைய குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய மாறுறது 4ஆம் பாவத்துக்கு மாறுறதுனால 12ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு போகிறதுனால புதிய வீடு, சொத்து, வாகன வாய்ப்புகள் வாங்கக்கூடிய ஒரு யோக பலனை தருகிறார். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்பாங்க. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா, மேஷ ராசிக்கு எடுத்த உடனே எல்லாரும் இப்போ என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, சுவாமி 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்றாங்க, ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத நிறையா விஷயங்கள் இருக்குது. முதல்ல நான் இதை கொஞ்சம் தெளிவுபட உங்களுக்கு சொல்கிறேன். சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நிறைய விதங்கள் இருக்குங்க. உங்களுடைய பிறந்ததுலேருந்து முதல்ல வருது இல்லையா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, செகண்ட் டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, தேர்டு டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, ஃபோர்த்து டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி. அதான் அதிகமாக நிறையா நபர்கள் அஞ்சாவது இதெல்லாம் அனுபவிக்கலாம் ரொம்ப கஷ்டம். சரி, ஃபஸ்ட்டு டைம் அனுபவிக்கிறதுங்கிறது எப்படி வரும்னா, பிறந்ததுல கூட சில பேர் 7.5 சனியிலே பிறப்பாங்க. அதே மாதிரி 25 வயசு, 22, 25, 3 வயசு வரைக்குமே அதுக்குள்ளேயே வந்துடும். அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு தடவை 7.5 சனியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அதான் அந்த 25லேருந்து 55 வயசு, அதே மாதிரி 55லேருந்து 85 வயசு, 85லேருந்து அதுக்கு மேலே எதுனாலும் 4வது பாவம். முதல்ல வருவது முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, 4வது சுத்துன்னு வச்சுங்க. முதல்ல வருவது அதற்கு பெயர் மங்கு சனி அப்படின்னு பேர். இரண்டாவது வருவதற்கு பொங்கு சனி அப்படின்னு பேர். 3வது வருவது போக்கு சனி. 4வது வருவது தான் மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதில் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு சனி பகவான் வரார் அப்படின்னா உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய விஷயங்கள், செயல்பாடுகளை எல்லாம், உங்களுடைய கர்மாக்களை எல்லாம், அதாவது உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மந்தமாக்குவார், ரொம்ப ஸ்லோ செய்வார். அதற்கு மங்கு சனி அப்படின்னு பேர். அடுத்த 2வது தடவை வரக்கூடியது உங்களுடைய கீர்த்திகளை அபிவிருத்தி செய்வார். வேலை நேரம் கூடுங்க, அதில் மாற்றமே கிடையாது. வேலை நேரம் சனி பகவானுடைய, அதாவது 7.5 சனி நடக்கிறப்போ 8 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை அல்லது 10 மணி நேரம் செய்கிற வேலைன்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட செய்ய வேண்டிய வேலை இருக்கும். வேலை நேரம் கூடும், அது ஒன்றும் கொள்ளவே முடியாது. ஆனால் அதற்குண்டான கீர்த்திகள், அதற்குண்டான வெகுமதிகளும் கூடும். அதை நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி 3வது தடவை வரக்கூடியது கர்ம சாவல்யங்களை தரும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இருக்கு இல்லைங்களா, இந்த வினைகளை எல்லாம் உங்களை விட்டு போக்கும்படியான செயல்பாடுகளை செய்வார். அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். 4வது வருவது தான் மரண சனி, அதாவது ரொம்ப கண்ட பலனை கொடுப்பார். உயிர் கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 4வது பாவத்தில் வரும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு, இந்த சனி பகவான் சொன்னீங்களா, அதை வச்சு முதல்ல மேசராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு எத்தனாவது தடவை சனி பகவான் வராரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறத செய்யணும். நீங்கள் ஒரு வேளை மங்கு சனி காலம் சிறு வயதாக இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. 2வது தடவை வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொதுவாக எந்த சனி பகவான் வந்தாலும் சனிக்கிழமையில் சனி பகவானை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. பல தடவை சொல்கிறோம், அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு உண்டான அந்த தானியம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தானியம், அதில் சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேக தானியம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா அது இந்த எள்ளு தானியம், கருப்பு எள்ளு. அதனால் அந்த எள்ளுலேருந்து வரக்கூடியது தான் நல்ல எண்ணெய். அதனால் நல்ல எண்ணெய் விட்டு அதிலேயே கருப்பு எள்ளு விட்டு
கருப்பு வஸ்திரத்தினால் கொண்டதான அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சனி பகவானினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான இந்த எள்ளு தீபத்தை ஏற்றி வந்தங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. சனி பகவானுடைய உபாதை வெகுவாக குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ஆஞ்சநேய பகவான். அதனால் ஆஞ்சநேயர் சனி பகவானை கும்பிடுறது 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய மாற்றங்கள், செயல்பாடுகளிலே நல்ல மாற்றங்கள், அதாவது புதிய வகையான முன்னேற்றத்தை நோக்கியபடியான செயல்பாடுகளை எல்லாம் தருகிறார். அவருடைய மாற்றம், அதாவது குரு பகவானுடைய மாறுறது வந்து 4ஆம் பாவத்துக்கு மாறுறதுனால, 12ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு போகிறதுனால புதிய வீடு, சொத்து, வாகன வாய்ப்புகள் வாங்கக்கூடிய ஒரு யோக பலனை தருகிறார். அதே போல ராகு பகவானும் 11 கேதுல இருக்கனால வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆரம்பத்திலேயே என்ன கவனிச்சிங்க அப்படின்னா புத பகவானும் உங்களுடைய குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பலன்கள் கொண்டதாக இருக்கிறது. சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த 2026 மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சிவாய நமக. அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரேன்ப்பா, உங்ககிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அல்லது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு. வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2ம் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.